வாழ்க்கையில் எல்லாருக்குமே நிறைய லட்சியங்கள் இருக்குது. அந்த லட்சியத்தை அடையிறது தான் மிகப்பெரிய கனவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக மாறணும் தான் எல்லாரோட மிகப்பெரிய ஆசையே. நம்மள பல பேர் நினைப்போம், எப்படி இந்த சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ்க்கு மட்டும் அவங்க நினச்சது கிடைச்சிக்கிட்டே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மட்டும் லக்கு கண்டினியூஸாக ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்குதுன்றது கூட நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் அதுதான் கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் இங்கே நேரம் தாங்க காரணம். எல்லாத்துக்கும் 24 மணி நேரம் தான் இருக்குது. அந்த 24 மணி நேரத்தை யார் யார் எப்படி பயன்படுத்துறாங்கன்றத பொறுத்து தாங்க வெற்றி உறுதியாகுது. நம்ம இன்னைக்கு நேரத்தை கையாள்வது எப்படின்றதான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதை பற்றி தான் சாணக்கியர் நமக்கு 5 வழிமுறைகளை சொல்லியிருக்காரு. நேரத்தை எப்படி பயனுள்ளதாக பயன்படுத்தணுன்றத சொல்லியிருக்காரு. வாங்க நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. காலம் நேரம் அருமை இங்கே நிறைய பேத்துக்கு சுத்தமாக தெரிவதே இல்லை. 2 நிமிஷம் ட்ரெயினை விட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த 2 நிமிஷத்தோட வேல்யூ. அதே மாதிரி தாங்க இந்த நேரத்தை பயனுள்ள வகையில் எப்படி கையாள வேண்டும் என்பதை சாணக்கியர் நமக்கு விரிவாக கூறியிருக்காரு. ஃபர்ஸ்ட், நேரத்தை வீணாக்காமல் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு முழுக்க நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்றத ஒரு சின்ன நோட்ஸ் எடுத்து வைங்க. அதாவது ஜஸ்ட் ஒரு நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்றத நோட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிற டைம் எவ்வளோ மணி நேரம் ஆகுதுன்றத நீங்கள் கணக்கு பண்ணி வச்சுக்கணும். ஒரு சில பேர் சொல்லுவீங்க 20 நிமிஷம் 30 நிமிஷம். இன்னும் பல பேருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறாங்கன்றது கூட தெரியாது. ஏன்னா எல்லாரோட கைகள்லையும் இப்போ மொபைல் ஃபோன் இருக்கிறனால நேரம் போகிறதே தெரியாமல் இருக்குது. முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நேரம் அறிவு திறமையை அதிகப்படுத்தணும்னா தினமும் ஒரு புதிய விஷயத்த நீங்கள் கற்றுக்கணும். தினமும் ஒரு புதிய விஷயத்த கற்றுக்கிறவங்கள யாராலையும் தோற்க முடியாதுன்னு சொல்கிறாரு சாணக்கியர். இதுவே உங்களோட வெற்றிக்கான முதல் படி ஆகும்னு சொல்கிறாரு. ஸோ அதனால உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்கெடியூல் போட்டு உங்களை நீங்களே செல்ஃப் அனலைசிஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்கிறாரு. செகண்ட், டைம் மேனேஜ்மெண்ட். நேர மேலாண்மை மிக முக்கியம். நீங்கள் இப்போ வரைக்கும் உங்கள் நேரத்தை எப்படி செலவு செஞ்சீங்க, எதற்கெல்லாம் செலவு செஞ்சீங்க என்பதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். நாளின் ஒவ்வொரு கணத்தின் மதிப்பையும் உணர்ந்து நீங்கள் நடக்க வேண்டும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஒர்க் ஸ்கெடியூல் போட்டு வச்சுக்கிறது நல்லது. அந்த ஒர்க் ஸ்கெடியூலில் உங்களுக்கு எது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்கோ அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த வேலையை நீங்கள் டக்குன்னு முடிச்சிடணும். ஈஸியான ஒர்க்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் முடிக்கணும். நார்மலாக எல்லாருமே மொபைல் ஃபோன் பார்க்குறோம். அந்த மொபைல் ஃபோனில் எவ்வளோ மணி நேரம் செலவு செய்கிறீங்கன்றதை நீங்கள் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி பாருங்கள். சராசரியாக ஒரு மனுஷன் 2லேருந்து 3 மணி நேரம் வரையில் மொபைல் ஃபோன் தேவையில்லாமல் செலவு பண்ணுறாங்க அவங்களோட நேரத்தை. அந்த நேரத்தை குறைச்சி உங்களுக்கு பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்யும் போது நிறைய மாற்றத்தை பார்ப்பீங்கன்னு சொல்கிறாங்க. இதுவே வெற்றிக்கான திறவுகோல் என்று சாணக்கியர் சொல்கிறார். தேர்ட், வாய்ப்புகளை சரியான நேரத்தில் பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை முடிஞ்ச வரைக்கும் முதல் நாளே நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கணும். இப்படி நீங்கள் பிளான் பண்ணி வைக்கிறப்ப என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் இருக்காது, ஸ்ட்ரெஸ் குறையும். அது மட்டும் இல்லாமல் அந்த வேலையை இன்னும் ஈஸியாக எப்படி பண்ணணுன்ற ஐடியாஸும் உங்களுக்கு கிடைக்கும். சரியாக அந்த வேலையை குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ளே முடிக்க வேண்டும்ட்டு நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு டாஸ்க் வச்சுக்கிறணும், அதாவது டெட்லைன். முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டிய 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் தவிர்க்கணும். சோம்பலும் கவனச்சிதறலும். அதாவது உங்களோட லேசினஸ் டிஸ்ட்ராக்ஷனை நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலையை ஃபஸ்ட்டு ஆர்வமோடு செஞ்சு முடிக்க வேண்டும். 2வது, நீங்கள் வேலை செய்யும்போது எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஃபுல் ஃபோக்கஸ்டாக அந்த ஒர்க்கில் மட்டும்தான் உங்களோட மைண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். வாய்ப்பை சரியான நேரத்தில் பயன்படுத்தணும். வாய்ப்பை சரியான நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தாட்டி அது ஒரு வாய்ப்பாக இல்லாமல் இழப்பாக போயிடும். வாய்ப்புகளை அடையாளம் கண்டு அவற்றை சரியாக பயன்படுத்துவது சிறந்த வெற்றின்ட்டு சொல்லியிருக்காரு நம்மளோட சாணக்கியர். ஃபோர்த், சரியான நேரத்தில் முடிவெடுங்கள். நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீங்க, உங்களோட இலக்கு என்னன்றதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த வேலையை குறித்த நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கணும்ட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு டாஸ்க் வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் குறித்த நேரத்தில்
வேலையை முடிக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு தீர்மானம் எடுக்கணும். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதுக்கேற்ற ஒரு நேரத்தை நீங்க ஒதுக்கணும். இப்படி நேரத்தை ஒதுக்காம நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரமும் வீணா போகும். சிறிது நேரத்துல முடிக்க வேண்டிய வேலையை கூட ரொம்ப நேரம் ஆக்கிக்கிட்டே இருப்பீங்க. அதனால தான் இவங்க திரும்ப சொல்லியிருக்காங்க, குறிப்பிட்ட நேரத்துல உங்களோட வேலையை முடிக்க பழகுங்க. உங்களோட எண்ணங்களை எப்பயுமே தெளிவாக வச்சுக்கோங்க. சிந்தனைகள் தெளிவாக இருக்க வேண்டும். சிந்தனைகள் சரியாக இருந்தால் தான் உங்களோட முடிவுகளும் கரெக்டாக இருக்கும். சிந்தனைகள் சரியாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு கரெக்டான நேரத்தில் எடுக்காட்டி அது பயனற்றதுன்னு சொல்லியிருக்காரு சாணக்கியர். நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக உங்களோட நேரத்தை மேம்பாட்டிற்கும் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை தகவல்களை சேகரித்து வைக்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் சேகரித்த ஒவ்வொரு தகவல்களும் ஒவ்வொரு படிப்பினையும் உங்களுக்கு சரியான நேரத்தில் முடிவெடுப்பதற்கு ஒரு சிறந்த நண்பனாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு சாணக்கியர். 5th, நேரத்தை வீணடிப்பவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். நேரத்தோட மதிப்பு தெரியாதவங்களுக்கு வாழ்க்கையோட மதிப்பு தெரியாது. எனவே அந்த மாதிரி நபர்களிடமிருந்து சற்று நீங்கள் விலகியே இருக்க வேண்டும். ஏன்னா அவங்களும் முன்னேற மாட்டாங்க, மற்றவர்களையும் முன்னேற விட மாட்டாங்க. மற்றவங்களோட நேரத்தையும் அவங்க வீணடிப்பாங்க. நீங்க உங்களோட இலக்குகள் உங்களோட கனவுகள் மீது மட்டும் நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்றாரு சாணக்கியர். மற்றவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி போகுது, அவங்களோட கனவுகள் என்னன்றத நீங்க ஆராயக்கூடாது. அப்படி நீங்க எதிர்பார்த்து மற்றவங்க என்ன பண்றாங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் என்ற ஒரு விஷயமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு சாணக்கியர். சாணக்கியர் சொன்ன இந்த 5 அட்வைஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்க பின்பற்றி நடக்கிறப்ப உங்களோட வாழ்க்கையில பல மாற்றங்களை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. இதை எப்போ உணர ஆரம்பிப்பீங்கன்னா, இதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்றப்போ உங்க லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க நினைச்ச கோல்ஸை கண்டிப்பா அடைவீங்க. இந்த தகவல் யாருக்கு அவசியம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.